Hello, my dear amazing learners. Welcome back to Free Hit. I'm Nisha, University Gold Medalist, your biology tutor. So today, male reproductive structure or male reproductive organ or structure from the perspective of plants. So அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது பார்க்க எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ த ஈஸியஸ்ட் வேணு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம்ஸ் படிக்கிறது தான். ஸோ டயக்ராம்ஸ் படிக்கும் போது என்னாகும், நீங்கள் இப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். அதை வச்சு அடுத்து பாயிண்ட் போகலாம். டேரெக்டாக தியரி எடுத்து மெமரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் டயக்ராம்ஸ் இருக்கோ அங்கே முதல்ல டயக்ராம்ஸ் படிச்சுருங்க. டயக்ராம்ஸ் படித்ததுக்கப்புறமா யூ கேன் கண்டினியூ இட் ஸ்டடியிங் தி பாயிண்ட்ஸ். தியரி எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் ஃபஸ்ட்டு இதுலேருந்து அது போனீங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ அந்த தியரி எப்படி நான் இதில் இதிலே மோஸ்ட்லி சொல்லிவிடுவேன். ஓவர் வியூ மாதிரி முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்த தியரிக்கு போவேன். ஓகே, ஸோ முக்கால்வாசி பாயிண்ட் இதிலே முடிஞ்சிடும். இதில் விட்டதை தியரியில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் மேலேருந்து கீழே வரைக்கும் இதை என்னன்னு சொன்னோம், ரொம்ப திக்காக இருக்கே, ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொன்னோமா. இந்த ஆண்ட்ரீஷியமை வேறு எப்படி சொல்லலாம், ஸ்டேமன். ஆண்ட்ரீஷியம்ங்கிறது பயாலஜிஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற சயின்டிஃபிக் நேம், ஸ்டேமன் காமன் நேம். இப்போ இந்த இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். ஓகே, இந்த ஃபிலமெண்ட்டை ஸ்டால்க்குன்னு சொல்கிறோம், ஏன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதுக்குன்னு பெரிய ரிப்ரடக்டிவ் ரோல் இல்லை, பட் ஸ்டில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து கொஞ்சம் ஸ்லெண்டராக இருக்கும். ஸ்லெண்டர்னால் என்னது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். ஏன்னா இப்போ காற்றடிக்கும் போது அந்த ஃப்ளவரில் ஸ்டேமன் வந்து நல்லா காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அது அப்படியே ஸ்ட்ராங்காக ரிஜிட்டாக இருக்குது, வளையவே இல்லைன்னா அப்படியே உடச்சிரும். காற்று போகும்போது அப்படியே அதை பிரேக் பண்ணிடும். பட் நமக்கு ஸ்டேமன் பிரேக் ஆகக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக. அப்போ காற்றடிக்கும் போது கொஞ்சம் வளையும், அப்புறமா அது திரும்ப நேரம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்மளால் கொடுக்க முடியும். அதுதான் ஸ்லெண்டர். ஓகே, இப்போ இந்த ஆந்தருங்கிறது ஒரு எண்டு, கீழே ஒரு எண்டு. இந்த எண்டை வந்து ப்ராக்சிமல் எண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்சிமல் எண்டு எப்போவுமே அட்டாச்சு டு எது கூடயாவது அட்டாச் ஆகி தான் இருக்கும். எது கூடங்கிறது தான் நமக்கு டவுட். அட்டாச் டு ஒன்று பெட்டல்ஸோடு அட்டாச் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் எபிபெட்டாலஸ். சொலனேசி ஃபேமிலியில் இதை நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த ப்ராக்சிமல் ரீஜன் அட்டாச் ஆகிருக்கிறது பெட்டலோட அட்டாச் ஆனால் சொலனேசி, அப்படி இல்லைன்னா தலாமஸ். தலாமஸில் வந்து மோஸ்ட் கேசஸில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ப்ராக்சிமல் எண்டு எதோட அட்டாச் ஆகிருக்கும், பெட்டலோட அட்டாச் ஆகிருக்கும் சொலனேசி, அப்படி இல்லைன்னா தலாமஸில் அட்டாச் ஆகும். இப்போ கொஸ்டினில் ப்ராக்சிமல் எண்டு எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன தான் போடணும், தலாமஸ் தான் போடணும், பெட்டல் போடக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி தலாமஸில் தான் அட்டாச் ஆகிருக்கும். கரெக்டாக? ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இதை பற்றி படித்தாச்சு. இந்த ஃபிலமெண்ட்டோட சைஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஸோ ஒன்றில் வந்து குட்டியாக இருக்கலாம், மேபி ஒன்றில் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும், ஒன்றில் 2 சென்டிமீட்டர், இல்லை ஒன்றில் 3 சென்டிமீட்டர், அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கவுண்ட்லேயும் இருக்கலாம். ஓகேவா, ஒன்றில் வந்து 5 இருக்கும், ஒன்றில் 10 இருக்கலாம், இன்னொன்று 12 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாறும். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே ஃபிலமெண்ட்டை பற்றினது. ஸோ ஃபிலமெண்ட்டு ஆண்ட்ரீஷியமோட ஒன்று ஸ்டேமன், ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ராக்சிமல் எண்டுனா அட்டாச்சு தலாமஸ், அப்படி இல்லைன்னா யாரில் அட்டாச் ஆகிருப்பாங்க, பெட்டல் அட்டாச் ஆகிருப்பாங்க. இந்த ஃபிலமெண்ட்டோட சைஸ் மாறலாம், கவுண்ட் மாறலாம், ஸ்பீஷிஸ் பொறுத்து. இப்போ ஆந்தருக்கு வாங்க. ஆந்தரில் இது ஒன்று வரையலாம். இப்போ 2 வரைஞ்சிருக்கேன்னா இந்த ரெண்டுக்குமே பேர் என்னன்னா லோப். அப்போ ஒரு ஆந்தரில் எத்தனை லோப் இருக்குது, பைலோப்டு. ஓகே, இதுவுமே மோஸ்ட்லி தான். அதே மாதிரி ஒரே ஒரு லோப் இருக்கிறதுமே இருக்குது, பட் மோஸ்ட்லி பைலோப். இப்போ இந்த பிங்க் கலரில் வரைஞ்ச ஒன்றை மட்டும் எடுக்கிறேன். இது ஒன்று மட்டும் எடுத்து நல்லா ஸ்டடி பண்ணிங்கன்னா
இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு பேர் தீக்கா. இதுக்கு பேர் லாஞ்சிடியூடினல் குரூவ். இந்த சைடு இருக்கிறதுக்கு பேரும் தீக்கா. புரிஞ்சுச்சா? ஸோ ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லோப் இருக்கும். ஸோ பை லோப், ஒரு லோப் எடுத்து கட் பண்ணிங்கன்னா 2 தீக்கா இருக்கும் லாஞ்சிடியூடினல் குரூப். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், கட் பண்ணால் 2 லோப் வருது, ஒரு லோபில் 2 தீக்கா இருக்குது. ஸோ இந்த தீக்காவை என்னன்னு சொல்லுவாங்க? மைக்ரோஸ்பொராஞ்சியா. மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு ப்ளூரலில் சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்பொராஞ்சியம், இது வந்து சிங்குலரில் சொல்லுவோம். அந்த லாஞ்சிடியூடினல் குரூப் தான் யார்? லைன் ஆஃப் டெகிசன்ஸ். மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ளே யார் இருக்கா? மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, மைக்ரோஸ்போர்ஸ்னால் யார்? போலன் கிரெயின்ஸ். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது? இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. 4 சைடு இருந்ததுன்னா அந்த பாலிகன் என்னன்னு சொல்லுவோம்? டெட்ரகோனல். ஸோ ஆன்தரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமா? டெட்ரகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் டக்குன்னு இந்த இமேஜ் எடுத்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொன்ன ஆர்டரில் படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. முதல்ல ஆண்ட்ரிஷியம், ஃபிலமெண்ட்டு, ஃப்ளெக்சிபிள், அதோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும். அப்புறம் ஆன்தருக்கு வாங்க, 2 லோபு, ஒரு லோபில் 2 தீக்கா. தீக்காவுக்கு சைடில் இருக்கிறது லாஞ்சிடியூடினல் குரூப், அதுக்கு பேர் லைன் ஆஃப் டெகிசன்ஸ். உள்ளே இருக்கிறது மைக்ரோஸ்பொராஞ்சியா, மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ளே இருக்கிறது போலன் கிரைன்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸ். புரிஞ்சுதா? ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டர் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆர்டர் ஸ்கிப் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எந்த பாயிண்ட் எங்கே படித்தோங்கிறதே தெரியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் ஆர்டர் மட்டும் மார்க் பண்ணுறேன், நீங்கள் மனசுக்குள்ளே அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்தர் ஆர் ஆண்ட்ரிஷியம் ஆர் ஸ்டேமன், ஃபிலமெண்ட், ஆன்தர். ஃபிலமெண்ட்டோட ப்ராக்சிமல் எண்டு அட்டாச் ஆகிருந்த தலாமஸோட அட்டாச் ஆகிருக்கலாம், இல்லைனா பெட்டலோட அட்டாச் ஆகிருக்கலாம். இதோட சைஸு, கவுண்ட், நம்பர் எது வேணால் மாறலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆன்தரோட டாப் மோஸ்ட் ரீஜன் எப்போவுமே ஃப்ரீ தான். அது எப்போவுமே பை லோப்டாக இருக்கும். ஒரு லோப் எடுத்திங்கன்னா டைத்தீக்கஸாக இருக்கும். தீக்காவோட இன்னர் மோஸ்ட் ரீஜன் பேர் மைக்ரோஸ்பொராஞ்சியம் சிங்குலர், மைக்ரோஸ்பொராஞ்சியா ப்ளூரல். அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் போலன் கிரைன்ஸ். ரெண்டுக்கும் பிரிக்கிறதுக்கு பேர் லைன் ஆஃப் டெகிசன்ஸ் ஆர் லாஞ்சிடியூடினல் குரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தியரி பார்க்கலாம். மோஸ்ட்லி எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது, பட் ஸ்டில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸ்டேமன்ஸ் ஹேஸ் 2 பார்ட்ஸ். லாங், ஸ்லெண்டர், சொன்னமா லாங்காக இருக்கும், ஸ்லெண்டராக இருக்கும், அதுக்கு பேர் ஃபிலமெண்ட். அதுக்கப்புறம் டெர்மினல், ஜென்ரலி பைலோப்டு ஆன்தர். லாஞ்சிடியூடினல் குரூவ் நம்ம படித்த லைன் ஆஃப் டெகிசன்ஸ் தான் லாஞ்சிடியூடல். அதே மாதிரி இந்த 2 வேர்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வேர்டு? லாஞ்சிடியூடினல் அப்படிங்கிறது வெர்டிக்கலை குறிக்கும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக எதை காட்டலாம்? ஓகே, லெட் மீ ஷோ திஸ் பாட்டில். இப்போ இந்த பாட்டிலை நான் இப்படி கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரம் த டாப் ஐம் கட்டிங் இட் இன் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். இப்படி கட் பண்ணி இப்படி 2ஆக எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னது? வெர்டிக்கல், அதாவது லாஞ்சிடியூடினல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அந்த பாட்டிலை இப்படி சைடு வைஸாக கட் பண்ணுறேன், இப்போ கட் இட் லைக் திஸ் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ட்ரான்ஸ்வர்ஸ், ஹாரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர், மேலேருந்து கட் பண்ணால் லாஞ்சிடியூடனல் ஆர் வெர்டிக்கல், இப்படி கட் பண்ணால் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஹாரிசாண்டல். அந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் டிப்பிக்கல் ஆஞ்சியோஸ்போமோட ஆன்தர் எப்படி இருக்கும்? பை லோப்டாக இருக்கும், ஒவ்வொரு லோப்லேயுமே தீக்கா இருக்கும், அதாவது 2 தீக்கா வந்து இருக்கும். ஸோ டைத்தீக்கஸ்.
ஆந்தருங்கிறது 4-sided tetragonal. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆந்தர் எத்தனை சைடு? டெட்ரகோனல் ஆந்தம். ஸ்ட்ரக்சர் எந்த செக்ஷனில்? ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில். கரெக்ட். ஒரு ஆந்தரை நீங்கள் இப்படி கட் பண்ணால் தான் டெட்ரகோனலாக தெரியும். இப்படி கட் பண்ணிங்கன்னா டெட்ரகோனலாக தெரியாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் தான் டெட்ரகோனல். 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா எங்கே இருக்கும்? கார்னரில் இருக்கும். 2 in each lobe. புரிஞ்சுச்சா? ஸோ அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு லோபு, இது இன்னொரு லோபு. ஒரு லோபோட கார்னரில் ஒன்று இப்படி இருக்கும். அப்போ ஒரு லோபில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா, இன்னொரு லோபில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ மொத்தமாக ஒரு ஆந்தரில் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பைலோப்டு நேச்சர். பைலோப்டு நேச்சர் இஸ் வெரி டிஸ்டிங்க்ட். ஸோ ஒரு ஆந்தர் எடுத்து அது நீங்கள் இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் அதோட என்னென்ன தெரியும்? பைலோப்டு நேச்சர் தெரியும், டெட்ரகோனல் ஷேப் தெரியும். ஒருவேளை நீங்கள் இப்படி கட் பண்ணீங்கன்னா பைலோப்டும் தெரியாது, டெட்ரகோனலும் தெரியாது. ஆந்தருங்கிறது 4-sided டெட்ரகோனல், 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா கார்னர்ஸில் இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியாங்கிறது என்னவா மாறும்? போலன் சாக்கு. சாக்குன்றது நம்ம சாக்கு பையெல்லாம் சொல்கிறோம்ல, சாக்குன்றது ஸ்டோர்ஸ். அப்போ யார் போலன் கிரெயினை ஸ்டோர் பண்ணுறா? மைக்ரோஸ்பொராஞ்சியா ஸ்டோர் ஓகே. மைக்ரோஸ்பொராஞ்சியா ஸ்டோர் போலன் கிரெயின்ஸ். சரியா? மைக்ரோஸ்பொராஞ்சியா என்ன பண்ணும்? போலன் கிரெயின்ஸை ரொம்பவே பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா லைன் ஆஃப் டெகிசன்ஸ் பிரேக் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரெயின்ஸும் ரிலீஸ் ஆயிரும். எக்ஸ்டெண்ட் longitudinally and all through the length. கம்ப்ளீட் ஆந்தரோட டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இப்படி லாஞ்சிடியூட்னலாக யார் எக்ஸ்டெண்ட் ஆகி வரா? இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியா மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக யார் இருக்கா? மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ள மைக்ரோஸ்பொராஞ்சியாவுக்கு ஃபுல்லாக போலன் கிரெயின்ஸ் தான் இருக்கும். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்கும். இப்போது அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன், அது இதுன்னு அதுதான் அது. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன், அதாவது ஹாரிசாண்டலாக ஆந்தரை கட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா இது ரெண்டுமே 2 லோபு. 2 லோபை கனெக்ட் பண்ணுறது யார்? கனெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ தான் 2 லோபையும் கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு பிரிக்கிறேன். இது ஒரு தீக்கா, இது இன்னொரு தீக்கா. தீக்காவோட சென்டர் போர்ஷனில் யார் இருக்கா? மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஒவ்வொரு லோபோட ஒவ்வொரு கர்வோட கார்னரில் தான் யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குது. இப்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சுற்றி எத்தனை லேயர்ஸ் இருக்குது? 1 2 3 4. கரெக்டாக? இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த 4 லேயர்ஸுமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எபிடர்மிஸ். மோஸ்ட்லி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் யார் இருப்பா? எபிடர்மிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து எண்டோதீஷியம். இது ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ்னு படிப்போம், இங்கே எண்டோதீஷியம். தீஷியம் ஆர் தீக்கானாலே கவரிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ், அப்புறம் எண்டோதீஷியம், அதுக்கு அடுத்தது மிடில் லேயர்ஸ். 3வது லேயருக்கு பேர் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். 3வது லேயருக்கு பேர் என்னது? மிடில் லேயர்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஒட்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் டப்பீட்டம். டப்பீட்டம்குள்ளே யார் இருக்கா? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ தான் அப்புறமா என்னவா மாறுவாங்க? மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகே, இதே இப்போ இந்த டயக்ராம் ரொம்ப இந்த மட்டும் ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயர் பேர் என்னது? எபிடர்மிஸ். ஃபஸ்ட்டு அவுட்டர்மோஸ்ட் லேயர், செகண்ட் எண்டோடெர்மிஸ், தேர்டு மிடில் லேயர்ஸ், ஃபோர்த் யார்? டெப்பீட்டம்,
ஃபிஃப்த்து தான் மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். இதில் மார்க் பண்ணியிருக்க ஆர்டரில் இருக்காது. முதல்ல எபிடர்மிஸ் இருக்கும், அப்புறம் எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டெபிடம்க்கு அப்புறம் தான் மைக்ரோஸ்போர் மதர் செல். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு காமனாக சொல்கிறோம். காமன் நேம் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மைக்ரோஸ்போர் மதர் செல். மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து யார் வருவா, மைக்ரோஸ்போர்ஸ், ஐ மீன் எண்டு ப்ராடக்ட் சொல்கிறேன். மைக்ரோஸ்போர்ஸுங்கிறது யார், போலன் கிரெயின். ஸோ தோ ஆந்தர் வந்து டெட்ரகோனலாக இருந்தாலும் மைக்ரோஸ்பொராஞ்சியா எப்படி இருக்குது, நியர்லி சர்க்குலர். ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்தரோட ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் பார்க்க எப்படி இருக்கும், டெட்ரகோனல் ஆந்தரோடது. மைக்ரோஸ்பொராஞ்சியாவோட ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எப்படி இருக்கும், சர்க்குலராக இருக்கும். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆந்தர் பார்க்க எனக்கு எப்படி தெரியும்னா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இது ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, இது பாடி, இது ஒரு விங்கு, இது ஒரு விங்கு, அதே மாதிரி இது ஒரு விங்கு, இது ஒரு விங்கு இருக்குது. பார்க்க அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா. ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீசியம், அடுத்து மிடில் லேயர்ஸ். இந்த 3 லேயரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் பார்க்கும். அந்த வேலை என்னென்னா ப்ரொடெக்ஷன். உள்ளே இருக்க மைக்ரோஸ்பொராஞ்சியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் இது 3ஓட வேலை. கடைசியாக இன்னர் மோஸ்ட் லேயர் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லேயரோட வேலை நரிஷ்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி மெச்சூர் ஆகக்கூடிய ஆந்தரில் எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் மட்டும்தான் இருக்கும், டெபித்தம் இருக்காது. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய போலன் கிரெயின்ஸ் வளருதுல, அப்போது இந்த டெபிட்டமில் இருக்க நியூட்ரிஷனை எடுத்துக்கும். இந்த டெபித்தம் பார்க்கும்போது அதோடைய சைட்டோபிளாசம் டென்ஸாக இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ் மோஸ்ட்லி 2ஆக இருக்கும். 2 நியூக்ளியஸ் வந்து இதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ எப்படி 2 டென்ஸ் சைட்டோபிளாசம் எதுக்கு இருக்குன்னா அப்போ தான் வந்து நிறைய நரிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் போலன் கிரெயின்ஸுங்கிறதுக்காக. பட் எப்படி வந்து அதுக்கு 2 நியூக்ளியஸ் வந்துச்சுன்னு யோசிச்சுட்ருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நானே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஸ்டில் திங்க் பண்ணுங்கள், எப்படி டெபிட்டமில் 2 நியூக்ளியஸ் வந்திருக்கலாம், என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சும்மா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திங்க் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டெபித்தம், ஃபஸ்ட் இருக்க 3 லேயர் ப்ரொடெக்ஷன், அடுத்து நரிஷ்மெண்ட், உள்ளே இருக்கிறது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, அதை மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்லலாம், அது போலன் கிரெயின் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த லைன் ஆஃப் டெஹிசன்ஸ், இந்த இடத்துலையும் யார் இருந்திருப்பா, எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்லாம் இருக்கும். எப்போ நமக்கு போலன் கிரெயின் மெச்சூர் ஆகிட்டோ அப்போ இது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி இது வழியாக என்ன செய்ய வச்சிரும், போலன் கிரெயின்ஸை வெளியே போக வைக்கும். அந்த லைனுக்கு பேர் தான் லைன் ஆஃப் டெஹிசன்ஸ். ஓகே, லைன் ஆஃப் டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருக்கா அதில்? லைன் ஆஃப் டெஹிசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியமோட ஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். இன் டிஎஸ், அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், ஹாரிசான்டல் செக்ஷனில் டிப்பிக்கல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்பியர்ஸ் நியர்லி சர்க்குலர் இன் அவுட்லைன். ஸோ இப்போ தான் நம்ம டயக்ராம் பார்த்தோம். இது வந்து ஓவரால் ஆந்தர் 1, 2, 3, 4. ஓகே, இந்த ஓவரால் ஆந்தர் பார்க்க எப்படி இருக்கும், டெட்ரகோனல். இதை வச்சா இன்னும் ஈஸியாக புரியும். 1, 2, 3, 4 டெட்ரகோனல். அப்போது ஆந்தர் எப்படி இருக்கும், டெட்ரகோனலாக இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இது மைக்ரோஸ்பொராஞ்சியா. மைக்ரோஸ்பொராஞ்சியா எப்படி இருக்கும், சர்க்குலராக இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ ஆந்தர், கம்ப்ளீட் ஆந்தர் டெட்ரகோனல், ஆனால் மைக்ரோஸ்பொராஞ்சியா சர்க்குலர். டோன்ட் கன்ஃபியூஸ் ஆந்தர் டு மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஆந்தருங்கிறது ஓவரால் பிக்சர், அது மொத்தமாக டெட்ரகோனலாக இருக்கும். ஓகே, மைக்ரோஸ்பொராஞ்சியாங்கிறது சென்டரில் இருக்குது, அது சென்டரில் டுவர்ட்ஸ் தி கார்னர், அது வந்து சர்க்குலராக இருக்கும்.
புரிஞ்சுச்சா? Typical microsporangium appears nearly circular in outline. இதுக்கு மொத்தம் எத்தனை வால் இருக்குமா? 4 walls. Okay, epidermis, endothelium, middle layers and tapetum. Outer 3 wall layer main function என்னது? Protection. எப்போ அந்த pollen grains எல்லாமே mature ஆகுதோ, pollen grains mature ஆகுதோ அப்போ அது என்ன பண்ணும்? டெஹிசன்ஸ்னா பிரேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். எப்போ மெச்சூர் ஆகுது, எப்போ போலன் கிரெயின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருதோ அப்போ என்ன ஆகிடும்? பிரேக் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரெயின்ஸும் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்னமோஸ்ட் வால் லேயர் பேர் என்னது? டெபீட்டம் என்ன செய்யும்? போலன் கிரெயின்ஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். சொன்னேன் இல்லையா, செல்ஸ் ஆஃப் டெபீட்டம் எப்படி இருக்கும்? சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கும், மோர் தென் 1 நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ உங்கள் புக்லேயே இந்த கொஷின் இருக்கும். Can you think of how tapetal cells, அதாவது டெபீட்டம் தான் டெபீத்தல்னு கொடுத்துருக்காங்க, become binucleate? Binucleateனா என்னது? 2 நியூக்ளியஸ். ஸோ காமனாக மைட்டாசிஸ்னு ஒரு ஈவெண்ட் படித்தோம் இல்லையா? மைட்டாசிஸ்னு என்னது? ஈக்குவல் டிவிஷன். ஓகே, ஈக்குவேஷனல் டிவிஷன் ஆர் ஈக்குவல் டிவிஷன் சொல்லுவோமா? ஸோ ஒரு செல் இப்படி இருக்கும், அந்த செல்லில் முதல்ல நியூக்ளியஸ் 2 ஆகும், அதுக்கப்புறமா அந்த செல்லோட நடுவில் ஒரு ஸ்ப்ளிட் வந்து 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், 2 செல் ஃபார்ம் ஆகும். இதுதான் மைட்டாசிஸ். பட் டெபீட்டம்ல என்ன ஆகும்? இந்த செல் 2ஆக மாறும், பட் அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சைட்டோகைனசிஸ் நடக்காது. அதாவது சைட்டோபிளாசம் பிரியாது. இந்த ப்ராசஸில் அப்படின்னு நினைக்கும், ஒரு செல் 2 பெருசாகும், அதோட நியூக்ளியஸ் 2 ஆகும், கட் ஆகாமல் அப்படியே நின்றும். Okay, so it will not go into the process of cytokinesis. Cytokinesis போகாதனால 2 செல்ல இருக்க வேண்டிய சைட்டோபிளாசம் ஒரே செல்ல இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம்? டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் 1 நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா எண்டோமைட்டாசிஸ். ஸோ நிறைய தியரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சிலதில் 2 செல் ஃபியூஷன் ஆகுது, நிறைய தியரிஸ் இருக்குது. பட் காமன்லி அக்செப்டட் தியரி வந்து எண்டோமைட்டாசிஸ். ஒரு செல்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் டபுள் ஆனோன்னாவே டிவைட் ஆகாமல் அப்படியே நின்றுது. அப்போ 2 செல்லுக்கு போக வேண்டிய நியூக்ளியஸ் ஒரே செல்லில் இருக்கிறனால சைட்டோபிளாசமும் டென்ஸாக இருக்கும், 2 நியூக்ளியஸ் பிரியாதனால ஒரே செல்லில் 2 நியூக்ளியஸும் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் எண்டோமைட்டாசிஸ். அதுக்கப்புறம் ஆந்தர் யங்காக இருக்கும் பொழுது, when the anther is யங்கான ஆந்தராக இருக்கும் பொழுது, வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரில் யங்காக இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு கார்னருக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் வரைஞ்சோம். மைக்ரோஸ்பொராஞ்சியமில் யார் இருப்பா? காம்பாக்ட்லி அரேஞ்ச் ஹோமோஜினஸ் செல்னால் சிமிலர் செல், பார்க்க எல்லா செல்லுமே ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்பொரோஜினஸ் டிஷ்யூ. ஸ்பொரோஜினஸ்னால் ஸ்போர் ஃபார்ம் பண்ணுற டிஷ்யூ. இந்த ஸ்போர் ஃபார்ம் பண்ணுற டிஷ்யூ தான் அதுக்கப்புறமா என்னவா மாறும்னு சொன்னேன்? மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக மாறும். மைக்ரோஸ்போர் மதர் செல் நிறைய ஈவெண்ட் அண்டர்கோ பண்ணி கடைசியாக போலன் கிரைன்ஸ் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஃப்ளோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் வி லேர்ன் இன் டுடேஸ் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த பிபிடிஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வேணாலும் யூ கேன் மென்ஷன் இன் கமெண்ட் செக்ஷன் அண்ட் தென் ஐ வில் பி ஷேரிங் இன் த குரூப். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த கான்செப்ட்ஸையும் சிம்பிளாக நினச்சி விடாதீங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஸ்டார்ட் ஹெட் டு டெயில். Okay, it will be really good. So thank you for watching. Happy learning. See you in the next video. Bye.